Hi everyone, I am Saddam, founder of Smart Trader. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கட்டளை நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு முதலீடு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே கைஸ், இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6/6/2026, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:22க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஃப்ரைடே ஈவினிங் மார்க்கெட்டோடைய டேட்டா என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு ஓரளவு நம்ம ஒரு ரிவர்சல் பார்ப்போம். ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மோர் தென் பயங்கரமான கிராஷஸ் நடந்திருக்கு. அதாவது ஃபாரின் மார்க்கெட், அதாவது யூஎஸ் மார்க்கெட், டவ் ஜோன்ஸுங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா S&P 500, அதுக்கடுத்து நம்மளோட ஜிஃப் நிஃப்டி, அதுக்கடுத்து பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% கிராஷ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இண்டெக்ஸுமே, குளோபல் யூரோப்பியன் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2% to 3% மோர் தென் கிராஷஸ் ஆகிருக்கு. நம்ம இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம், அதாவது ஃப்ரைடே முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் 7 PM அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கு. ஏன் சார் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கேட்டிங்க அப்படின்னா, யூஎஸோடைய மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் டேட்டா வந்து வெளியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இது எல்லாமே நடந்திருக்கு. இப்போ ஜாப் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, பாண்டோட ஈல்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்துருச்சு, அதனோட ரேட் வந்து அதிகமாகிடுச்சு. அதனால வந்து மார்க்கெட் வந்து கிராஷஸ் ஏற்பட்டுருச்சு. அதே மாதிரி யூஎஸ் ஈரானோட ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஆயில், கோல்டு சென்டிமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வொலாட்டிலிட்டியாக போயிட்டே இருந்துச்சு. இப்போது யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டேட்டில், அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து பெரிய அடி, நாஸ்டாக்கு நல்ல ஃபால், S&P 500 நல்ல ஃபால், டவ் ஜோன்ஸும் நல்ல ஃபால், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் நல்ல ஒரு 2 to 3% ஃபால் ஆகிருக்கு. இப்போ அங்கே ஃபால் ஏற்படும் போது நம்மளோட மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகக்கூடிய ஏடிஆர் ஸ்டாக்ஸ், ஓகேங்களா, ஏடிஆர் ஸ்டாக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் ட்ரேட் ஆகும், ஃபாரின்லையும் ட்ரேட் ஆகும். அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 2 to 3%, HDFC பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்கு, ஐடி செக்டராக இருக்க விப்ரோ, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஃபால்ஸ் ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த ஜாப் டேட்டா மட்டும் காரணத்தினால மார்க்கெட் ஃபால் ஆகலை. ஓகேங்களா, அதனோட பாண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் ஃபால் ஆனதுனாலையும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னாலையும் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்து ஃபால் ஆகிட்டுருக்கு. அதனால தான் நம்மளோட ஜிஃப் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 350 to 400 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடில் காமிக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நேற்று ஈவினிங்லேருந்து என்ன நடந்திருக்குங்கிறத நீங்களே செக் பண்ணி பாருங்கள். பயங்கரமான ஃபால், ஃபுல்லாக ஃபால், கண்டினியூ ஃபால். கிட்டத்தட்ட மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு, இங்கேருந்து அப்படியே ஃபுல் ஃபால் கொடுத்துருச்சு. சரியான ஃபால் ஏற்பட்டிருக்கு மார்க்கெட்டில், தெரியுதுங்களா? கிட்டத்தட்ட நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் க்ளோஸ் ஆகும்போது 400 500 சம்திங்கில் இருந்துச்சு. அங்கேருந்து சடன் ஃபால் கொடுத்ததில் பெரிய ஃபால், அப்படி கண்டினியூ ஃபால். கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் பக்கம் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கு நம்ம மார்க்கெட்ஸ். ஸோ நம்ம வந்து மண்டே வந்து இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டேவே மார்க்கெட் ஷுவராக வந்து கேப் டவுனாக ஓப்பன் ஆக பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, நம்மளோட நிஃப்டியும் சரி, கூட சேர்ந்து நிஃப்டி கூட ட்ரேவல் ஆகிட்டு இருக்க நிஃப்டிக்குள்ளே இருக்க டாப் 50 கம்பெனிஸாக இருக்க ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸும் சரி என்ன கேப் டவுன் ஓப்பன் ஆக பாசிபிளாக இருக்குது. ஓகேங்களா, ஓகே, நம்ம நிஃப்டியோட வியூ எப்படி இருக்குது, மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நிஃப்டி லாங் வியூ அண்ட் ஷார்ட் வியூ, நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 2-3 வியூவில் நம்ம பேரலாக அனாலிசிஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நிஃப்டி வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம் என்ன நேச்சரில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். இப்போ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து, இப்போ நான் என்ன டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன், இப்போ வந்து நான் வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பேரிஸ் நேச்சர், இது வந்து ஒரு பேரிஸ் கேண்டில், அதனோட தொடர்ந்து என்ன இருக்குது, ஒரு பேரிஸ் கேண்டில் வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போது 2 கேண்டில்ஸ் கண்டினியூவாக வந்து பேரிஸ் கேண்டில் வந்திருக்கு. நம்ம அடுத்து எப்படி மார்க்கெட் கேண்டில்ஸ் ஓப்பன் ஆக போகுதுங்கிறத பார்க்குறோம். இப்போ வீக்லிலே வந்து பார்த்திங்கன்னா 2 கேண்டில்ஸ் வந்து பேரிஸ் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கேண்டில் வந்து இப்போ தான் ஓப்பன் ஆகி அரௌண்ட் எத்தனை டேஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 4 ஒர்க்கிங் டேஸ் to 5 ஒர்க்கிங் டேஸ் தான் இருக்குது. அப்போ மந்த்லி டேட்டா ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட்லேருந்து மந்த்லி டேட்டா ஓப்பன் ஆகிட்டு மந்த்லியோட கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகி எனக்கு 4 to 5 டேஸ் தான் நடந்திருக்கு. இப்போ 4 to 5 டேஸ்க்குள்ளே என்ன நடந்திருக்கு, அந்த கேண்டில்ஸில் நேச்சரை பார்ப்போம். அந்த கேண்டில் என்ன மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இதுவுமே ஆல்மோஸ்ட் என்ன இருக்குங்க, ஒரு ஸ்ட்ராங் ஒரு பேரிஸ் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. சின்னதாக ஒரு சப்போர்ட் ரேஷியோ எடுத்துகிட்டு இருக்குது. ஓகே, நம்ம டே டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு மார்க்கெட்டை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஆல்ரெடி பிஃபோராகவே லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். சில 156 நம்பருங்கிற கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த நம்பர்லேருந்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக என்ன இருக்குது, ஒரு அப்சைடு மொமெண்டம் கொடுத்துருந்துச்சு. அப்புறம் மொமெண்டம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஜோன் மாதிரி கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 455 to
380 to 455ங்கிற நம்பர் வந்து ஒரு ஜோன் மாதிரி கொடுத்துருந்தோம். நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் கொடுத்துருந்தோம். இந்த இடம் வந்து ஜோன் ஆக்ட் ஆகும். அதுக்கடுத்து மறுபடியும் என்ன ஆகும், கீழே லெவல்ஸ் பாக்கி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இது வந்து நம்மளோட ஓவரால் லாங் வியூ அனாலிசிஸ். ஓகேங்களா. நம்ம டெக்னிக்கல் படி அனாலிசிஸ் படி பார்க்கும்போது ப்ரைஸ் ஆக்ஷன் படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்டி ட்ரேடர் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அப்படிங்கும்போது ஒரு செக்மெண்ட்லேயும் வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கேண்டில்ஸ், இந்த நேச்சர், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன மாதிரி ஃபார்ம் ஆகுது, என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஓவரால் வியூவில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் வியூ படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் க்ரைட்டீரியா வந்து 23156ங்கிற ஜோன் ஆல்ரெடி வந்து மார்க்கெட் என்ன இருக்குது, சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணிவிட்டு ஒரு அப்சைடு மொமெண்டம் கொடுத்துருச்சு. எவ்வளோ பர்சன்டேஜ் சார் அந்த டேட்டில் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் சம்திங் மேலே போயிட்டு வந்துச்சு. 364 ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு 380 350 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு அப்சைடு மொமெண்டமில் ஒரு ரேலி கேப்சர் ஆகிருக்கு. ஓகேங்களா. அது வித்தின் 2 டேஸ்லேயே நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருச்சு. ஓகேங்களா. இப்போ மோர் தென் சப்போர்ட் ஏரியாங்கிறது படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட வியூ, நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் வியூவில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நிஃப்டியோட ஓவரால் டேட்டா படி 23,000ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ஹோல்டு பண்ணணும். யார் சார் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐஎஸ் ஹோல்டு பண்ணணும். எஃப்ஐஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இழுத்து பிடிச்சி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து ஹோல்டு பண்ணணும். ஓகேங்களா. 23,000 அப்படிங்கிற ஜோனை இப்போ ஏன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எந்த இடத்துக்கு கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 23,366 அப்படிங்கிற ஜோன் கிட்டக்க தான் என்ன ஆகிட்டு மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு. ஸோ 23,000 வந்து மார்க்கெட் என்ன ஒரு 300 பாயிண்ட்ஸ் டவுனில் வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம டெக்னிக்கல் படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மோர் தென் லெவல்ஸ் வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து இந்த டெக்னிக், இந்த ட்ராயிங்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் டெக்னிக்கில் வந்து 3 பாயிண்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டெக்னிக் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் டெக்னிக் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு பேசிக்காக ஹார்மோனிக் வியூ படி இது எவ்வளோ தூரம் இன்னும் ஃபாலோ ஆகும்னு பார்ப்போம். டெக்னிக்கலாக பார்ப்போம். ஏன்னா எக்ஸாக்டாக ஹார்மோனிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாகவே ஒரு ஸ்டாக் அண்ட் ஸ்ட்ரைக் எந்த இடத்துலேருந்து எக்ஸாக்டாக திரும்பும் அப்படிங்கிறத நம்ம வந்து மைனூட்டாக வாட்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து இங்கே 678 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்டிங்கன்னா 1.414 அப்படிங்கிற நம்பர் வரும். ஓகேங்களா. 1.414 அப்படிங்கிற நம்பர் எந்த இடத்துல இருந்து வருதுன்னு பாருங்கள். 1.414ங்கிறது வந்து 23,904 920 அப்படிங்கிற நம்பர் கிட்டக்க ஆல்மோஸ்ட் வரலாம் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஓகேங்களா. நம்ம இந்த இடத்துல செட்டிங்ஸில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஓகே, 1.414ங்கிற நம்பர் வந்துருச்சு. இப்போ நம்ம ஹரிசனல் லைன் எடுத்துகிட்டு நம்மளோட அந்த ஜோனை வந்து ஜஸ்ட் மார்க் பண்ணிக்குவோம். ஏன்னா நமக்கு ஜோன் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் ஆனால் தான் இருக்கும். 22,920 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட், பேர்ஸோட டெக்னிக்கல் சப்போர்ட். இப்போ வந்து புல்ஸ் வந்து மார்க்கெட்டில் இல்லை, 23,000 வரைக்கும் புல்ஸ் இல்லை. 23,800 எப்போ மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சோ லாஜிக்கல் பேர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க. இப்போ புல்ஸுக்கும் பேர்ஸுக்கும் க்ரைட்டீரியா இன்னும் மார்க்கெட் டவுன் சைட் போகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸஸ் அண்ட் டேட்டாஸ்லாம் வந்தால் மட்டும் தான் மார்க்கெட் மோர் தென் நெகட்டிவ் நியூஸஸ் போகும். இப்போ இந்த ரெசஷன் டேட்டா படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இது ஒரு சப்போர்ட்டாக தான் ரியாக்ட் ஆகுமே தவிர மோர் தென் பெரிய லெவலில் ஃபாலுங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. வித்தின் எஃப்ஐஸ் ஹோல்டு, எஃப்ஐஸ் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணலாம், இன்னும் பூம் அப்சைட் மொமெண்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம அனாலிசிஸ் படி 23,920ங்கிற ஜோனை மார்க்கெட் டச் ஆனேன்னு என்ன பண்ணலாம், பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராங்கான அப்வர்டு மொமெண்டம் கொடுக்கலாம். நான் இந்த ஜோனை வந்து ஒரு அலர்ட் மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய டேட்டாஸ் இருக்குது, நம்ம வந்து ஒரு அலர்ட் போட்டு வச்சுட்டா தான் என்ன பண்ண முடியும், அந்த ஜோன் கிட்டக்க வந்தோடனே நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் இந்த ஜோன்லேருந்து மொமெண்டம் அப்சைட் கொடுக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஜிஃப்ட் நிஃப்டி 400 பாயிண்ட்ஸ் இந்த கேப் டவுன். அப்போ மார்க்கெட் இந்த ஜோன்லேருந்து அதாவது 2366 க்ளோஸ் ஆகி இங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் ஜிஃப்ட் நிஃப்டி ரூல் படி கொடுத்தா ஆல்மோஸ்ட் பாருங்கள் சினாரியோ படி 23,920ங்கிறது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகி இங்கேருந்து ஒரு அப்சைடு மொமெண்டம் கொடுக்குங்களா. ஓகே, நம்ம வந்து சப்போர்ட் ஏரியா நம்பர்ஸை வந்து இங்கே நோட் பண்ணுறோம். ஏன்னா மார்க்கெட் வந்து என்ன போகுது, கேப் டவுன் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்படின்னா நம்ம அப்சைடு மொமெண்டம் கேப்சர் பண்ணால் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 23,000. ஓகேங்களா. நிஃப்டியோடைய ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,000. செகண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,920 அப்படிங்கிற ஜோனை பார்க்குறோம். அதையும் விட மோர் தென் மார்க்கெட் பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுருக்கோம். 3 பாயிண்ட் பட்டனில் என்ன நம்பர்ஸ் வந்திருக்கு, 22.752 அப்படிங்கிற ஜோன் நம்பர் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த 3 நம்பரையுமே என்ன பண்ணுறோம், இந்த மந்த் அதாவது ஜூன் மந்தோட வியூவில் வந்து லாங் டேர்ம் சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே சார், இங்கே என்ன அப்சைடு மொமெண்டம் வந்தால் எவ்வளோ தூரம் வருவான் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம்.
நிஃப்டி ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் ஏரியாலேருந்து பூம் ஆகுது அப்படின்னா ஏற்கனவே ரியாக்ட் ஆன சப்போர்ட் ஏரியா வந்து என்னவா ரியாக்ட் ஆகும், ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிளாரிஃபையாக தெரிஞ்சுக்கணும், அதனோட ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள், உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா மார்க்கெட் பிரேக் ஆகும்போது அது என்னவா ரியாக்ட் ஆகும், எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறத நம்ம வந்து கிளியராக போட்டிருப்போம். அதில் கொஞ்சம் நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து இந்த ஜோன் ஏரியாலேருந்து மார்க்கெட் மேலே வரும்போது, அதாவது 22,920, 22,752 வரும்போது இந்த 920 ரெசிஸ்டண்டாக ரியாக்ட் ஆகும், இந்த 23,000 ரெசிஸ்டண்டாக ரியாக்ட் ஆகும். அதுக்கு மேலே இருக்க ஜோன் நம்பர் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ இப்போ நம்ம அந்த நம்பரை தெரிஞ்சுக்கோம். 23,077, அதாவது நீங்கள் இந்த நம்பர்லேருந்து கூட வச்சுக்கோங்க, 61 to 81 இதுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்டாக ரியாக்ட் ஆகும். அதுக்கடுத்து 23,111 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். அதுக்கடுத்து லாங் வியூ படி பார்க்கும்போது 23,333 அண்டு 444 இந்த ஜோனோட நம்பர்லாம் என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா பிரமிடு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரமிடு ஜோனுக்குள்ளே மார்க்கெட் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஜோன், இந்த ஜோனுக்குள்ளே வந்துருச்சுன்னா மார்க்கெட்னால என்ன ஆகும், பிரேக் பண்ணி போகவே முடியாது. இந்த ஜோனுக்குள்ளே என்ன ஆகும், மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். இந்த ஜோன் ஏரியா 22,920 அப்படின்னா இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா ரியாக்ட் ஆகுங்கன்னா 23,444 ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா. இப்படியே மார்க்கெட் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரமிடு ஜோனுக்குள்ளேயே என்ன ஆகிடும், அப்படியே ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் வந்து அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்படி மார்க்கெட் இந்த ஒரு குறிப்பிட்ட ஜோன் ஏரியாக்குள்ளே போகும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்லாம் என்ன ஆவாங்க இந்த இடத்துல அப்படிங்கன்னா லாஸஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் எக்ஸாக்டாக இந்த ஜோன் லெவலை இப்போ நான் கொடுத்துருக்கேன், இந்த ஜோன் லெவலை நீங்கள் என்ன பண்ணி வைக்கலாங்க, மார்க் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள் அப்கமிங் டேஸஸில். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பங்கு சந்தையை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அருமையான பிளாட்ஃபார்ம், நம்ம நல்லா சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற இடம் தான். பட் ஆனால் அதனோட ப்ராப்பரான நாலேஜஸும் கைடன்ஸும் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டில் நல்லா சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா நம்மளால் மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியாது. நீங்கள் மார்க்கெட்டை பற்றி நாலேஜஸ் மோர் தென் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலகிராம் பேஜ் அண்ட் யூடியூப் சேனலை வந்து என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டோட மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் நாலேஜஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், கெயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கடுத்து எந்த மாதிரி டாபிக்ஸ் தேவை அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சார் இந்த மாதிரி டாபிக்ஸ் பற்றி வீடியோ போடுங்கன்னு உங்களோட சஜஷன் தெரிவிங்க. நான் அப்கமிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேங்க அந்த மாதிரி வீடியோஸை போடுறேங்க. ஓகேங்களா. ஓகேங்க கைஸ், இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். ஓகேங்களா. மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க கைஸ். ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்யூ ஆல்.